ஒரு ஊரில் ஒரு பேய் இருந்துச்சா. அந்த பேய் தான் ரொம்ப காலமாக எல்லாருக்கும் கெடுதல் தான் செய்கிறேன், எனக்கு கடவுள்கிட்ட போகணும், நான் செய்த பாவங்களுக்கு பாவம் மன்னிப்பு வேணும்னுட்டு தான் ஒரு பறவையாக மாறி எல்லாருக்கும் உதவி செய்யலான்னு நினச்சி அது பறவையாக மாறிச்சா. பறவையாக மாறிட்ட அப்புறமா தனக்கு ஒரு நல்ல முதலாளி கிடைக்கணும், தனக்கு நல்ல உதவியாக இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது செஞ்சு தன்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கிட்டு அந்த கடவுள்கிட்ட போயிடணும்னு சொல்லி அந்த பறவை வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சான். அப்போ அந்த வழியால் ஒரு பையன் வந்தான். அதை பார்த்த இந்த பறவைக்கு ரொம்ப சந்தோஷமா. அந்த பையன் அடடே, என்ன இதில் ஒரு அழகான பறவை நிற்கிது என்று சொல்லும்போது இந்த பறவை சொல்லிச்சான், அப்படியா, என்னை உனக்கு பிடிச்சிருக்கா, என்னை உன் கூட கூட்டிகிட்டு போ, நான் உன் வீட்டில் வளர்றேன்னு சொல்லிச்சான். அவனுக்கு ஒரே ஆச்சரியமாம், என்ன நீ பேசுவியான்னு கேட்க அந்த பறவை சொல்லிச்சான், ஆமாம், நான் நல்லாவே பேசுவேன், நல்லா வேலை செய்வேன், உனக்கு நல்ல ஒரு பறவையாக நான் இருந்து உனக்கு எல்லா உதவியும் செய்வேன், என்னை உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்ல சரின்னு இவனும் அந்த பறவையை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தானாம். கூட்டிக்கிட்டு வந்த அப்புறமா ஒரு சோஃபாவில் அந்த பறவை போய் இருந்துச்சாம். இருந்த அந்த பறவையால் எந்திரிக்க முடியலையாம். என்னன்னு பார்த்தா அந்த பறவைக்கே தெரியாமல் அந்த பறவையோட காலை அந்த சோஃபாவோட சேர்த்து கட்டி போட்டுட்டானாம். கட்டி போட்ட அப்புறமா இவன் யாருக்கோ ஃபோன் எடுத்து சொன்னானாம், டேய், உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு பறவை கிடச்சிருக்கு, அந்த பறவையை நாங்கள் இன்னைக்கு வா இருந்து சாப்பிடுவோம், நீ வரும்போது உன் சொந்தக்கார தங்கச்சியையும் கூட்டிகிட்டு வா, ஏண்டா அவளும் அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாள் அந்த பறவை சாப்பிடணும்னு சொல்லி, இப்போ எனக்கு அந்த பறவை தான் கிடச்சிருக்கு, அந்த பறவையை நாங்கள் சாப்பிடுவோம், சீக்கிரமாக வான்னு சொன்னாங்க. பறவைக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சா, என்ன இவன் இப்படி பண்ணுறானேன்னு சொல்லி. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த பறவைக்கு கோவம் அது தன்னோட பழைய உருவத்துக்கு மாறிடுச்சான். அதுதான் அதோட அந்த பேய் உருவம். அந்த பேய்க்கு ரொம்ப கோவமாக, நான் உனக்கு நல்லது பண்ணத்தானே நினச்சேன், நான் உனக்கு நல்லது செய்யத்தானே யோசிச்சேன் நான், ஆனால் நீ என்னை கொலை பண்ண பார்க்குற, நீ என்னை கொன்று சாப்பிட பார்க்குற, என்ன மனுஷன் நீன்னு சொல்லி அந்த பேய் அவனுக்கு உதைய ஆரம்பித்தான். பேயோட உதைய தாங்க முடியாத அவன் அந்த இடத்துலையே இறந்து போயிட்டானாம். பேய்க்கும் ரொம்ப கவலையா, ஐயோ என்னை இப்படி பண்ணிட்டேன், பேசாமல் போயிருக்கலாம், இவனை கொண்டுட்டானே நான்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுக்கொண்டு நினச்சான். ஏன்னா அந்த பேய்க்கு தேவையானது ஒரு நல்ல வாழ்க்கை, ஆனால் அந்த பேய்க்கு அது கிடைக்கல. சரின்னுட்டு அந்த பொடியை இந்த பேய் எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு மறுபடியும் தன்னோட பறவை உருவத்துக்கு மாறி அந்த வீட்டில் இருந்துச்சா. யாராவது வருவாங்கன்னு சரின்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்தாளாம். அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, அந்த பையன் சொன்ன அந்த தங்கச்சி அவதானா. அவள் தன்னுடைய தம்பிக்கு கோல் எடுத்து, டேய், என்ன உன்னோட ஃப்ரெண்டு ஒரு பறவை கொண்டுன்னு சொல்லிட்டு சாப்பிடுன்னு சொன்னான்னு, பறவை இருக்குது, அவனை காணல அப்படி சொன்னாலும் இந்த பேய்க்கு கோவம் பேய் அந்த பிள்ளைய அந்த இடத்துலையே ஒரு கதையுமே இல்லாமல் கொலை பண்ணியே போட்டுருச்சான். ஏன்னா தன்னை காப்பாற்றுவினம்னு சொல்லி இந்த பேய் நினைக்கும் போது அந்த பேயே கொல்ல பார்த்த அந்த பொண்ணை அந்த இடத்துலையே அந்த பேய் கொன்னுருச்சான். சரின்னுட்டு இந்த இடமே எனக்கு பிடிக்கலன்னு அது வெளிக்கிடும் போது அந்த வழியால் ஒரு விவசாயி வந்தானாம். அந்த பறவையை பார்த்து, அடடே, அழகான பறவையாக இருக்கே, தம்பி குமாரப்ப இந்த பறவையை வாங்கினானோ தெரியலை, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு பறவை வாங்கி கொடுக்கத்தான் எனக்கு ஆசைன்னு சொல்லும்போது அந்த பறவை சொல்லிச்சான், ஐயோ, உன் குழந்தைக்கு இப்படி ஒரு பறவை வாங்கி கொடுக்கணுமா, என்னையே வாங்கிட்டு போய் கொடு என்ன சொல்ல. அவனுக்கு ஒரே ஆச்சரியமா, என்ன சொல்கிற, நீ பேசுவியா, நீ எப்படி பேசுவ என்று சொல்ல, பறவைங்க பேசாதுன்னு யார் சொன்னது, என்னால் பேச முடியும், என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லிச்சான். சரின்னு சொல்லி இவனும் தன்னுடைய வீட்டுக்கு அந்த பறவையை கூட்டிகிட்டு வந்தானாம்.
அந்த பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷமாம். அப்பா, நான் உங்களை நிறைய காலமாக பறவை வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன். நீங்கள் இன்றைக்கு தான் எனக்காக வாங்கி தந்திருக்கீங்க, ரொம்ப நன்றிப்பா என்று சொல்லி சொன்னாலாம். அம்மா சொன்னாங்களாம், என்னங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமண்டு, இப்போ இந்த பறவை தேவையா என்று சொல்லி கழிச்சு கொண்டிருக்கும்போது அந்த பொண்ணும் அந்த பறவையும் ரொம்ப சந்தோஷமாக அங்காலிருந்து கதைச்சு விளையாடி கொண்டு நிச்சயமா. அதுக்கு அந்த விவசாயி சொன்னானா, இல்லைம்மா, இந்த பறவையை நான் ஒன்றும் காசு கொடுத்து வாங்கலை. இந்த பறவை நம்ம குமாரிங்கிட்ட இருந்துச்சு, அவனை காணோம், சரின்னு அந்த பறவையை நான் கொண்டு வந்துட்டேன், அப்புறமா அவனுக்கு சொல்லிக்கலான்னு சொல்லி சொல்லிச்சாம். இங்கால அந்த பொண்ணும் அந்த பறவையும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சாம். அந்த பறவைக்கும் ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா தான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வீடு, நல்ல குடும்பம் கிடைச்சிருச்சு. இனிமேல் தான் சந்தோஷமா இருக்கலாம், தனக்கு பாவ விமோசனம் கிடைக்கும்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது தான் ஒவ்வொரு நாளும் அந்த பறவை அந்த வீட்டுக்காரரை நோட்டம் விட ஆரம்பிச்சான். ஏன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம், அந்யோன்யமா அன்பா பாசமா இருந்தாங்களாம். இதை பார்த்து அந்த பறவைக்கு ரொம்ப நாளாவே ஒரே ஆச்சரியமா, என்ன இந்த மனிதர்கள் எல்லாம் இவ்வளவு பாசமா இருக்கிறார்கள், ஏன் அந்த பொண்ணோட இடத்துல நான் போகக்கூடாது, நான் போய் அந்த பொண்ணோட இடத்துல இருக்கக்கூடாது, இருந்தால் எனக்கு தான் எல்லா பாசமும் கிடைக்கும்னு சொல்லி அந்த பறவை நினச்சிச்சான். அந்த பறவைன்ற ஆசையை தூண்டுற மாதிரியே அந்த பெத்தவங்க அந்த பொண்ணுக்கு பொம்மைகளால் அலங்கரிக்கப்பட்ட ரூமை கொடுத்துச்சுனமா. அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணை எல்லா இடமும் கூட்டிக்கொண்டு போய் சந்தோஷமாக வச்சுருக்கிறத பார்த்து அந்த பறவைக்கு அது பிடிக்கலையா. அது போய் சொல்லிடுச்சாம், என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க, உங்களோட பிள்ளை ரொம்பவே மோசம், ஒரே குழப்படி, செக், நான் நல்ல பிள்ளைன்னு நினச்சேன், இப்படிலாம் குழப்படி செஞ்சா என்ன பண்ணுறது, எனக்கு பிடிக்கல உங்கள் பிள்ளைய என்ன சொல்லி சொல்லிச்சா. அதுக்கு அந்த பேரண்ட்ஸ் என்னது, நம்ம பொண்ணு குழப்படி செய்கிறாளா, சரி பார்ப்போம்னு சொல்லி இருக்கும்போது அந்த பறவை அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லிச்சா, உங்கள் அம்மா அப்பா தான் பேசுகிறாங்க, உன்னை அவங்க தத்து தானா எடுத்தவங்களாம், இப்போ உன்னை அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலையா, உன்னை கொண்டே மறுபடியும் அந்த அநாத ஆசிரமத்தில் விழ போகிறாங்களாம்னு சொல்ல இந்த பொண்ணுக்கு ரொம்ப கவலையாக போய் அந்த இடத்துக்கு ஓடி போனாலாம். அந்த பொண்ணு ஓடி போகும்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் ஏதோ ஒரு பிள்ளைய அநாத ஆசிரமத்திலேருந்து எடுத்த கதையை பற்றி அவளை திருப்பி கொடுத்தா தான் நல்லதுன்னு சொல்லி கதைச்சு கொண்டிருந்தாங்களாம். ஏன்னா அந்த அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாம், அந்த பொண்ணை வச்சு கஷ்டப்படுற நேரத்துக்கு அந்த பொண்ணை திரும்பி அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்துடலாம்னு சொல்லி கொண்டு இருக்கும்போது இதை கேட்டு அந்த பொண்ணு, அச்சோ, என்னை கொண்டு அநாத ஆசிரமத்துக்கு கொடுக்க போறீங்களா, பறவை சொன்னது உண்மைதான், உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காட்டுக்குள்ளே ஓடி போனாலாம். ஆனால் அந்த பறவைக்கு தெரியாது அந்த பொண்ணு காட்டுக்குள்ளே ஓடி போனது. அவங்க அம்மா அப்பாவும் அந்த பொண்ணை தேடி அந்த வழியால் வந்து கொண்டு இருக்கும்போது தான் அந்த பேய் அந்த இடத்துல இருந்து சொல்லிச்சா, இந்த குடும்பத்தில் நான் போக போகிறேன், அந்த பொண்ணை நாளைக்கு இந்த குடும்பத்திலேருந்தே நான் அனுப்பிடுவேன், அனுப்பின அப்புறமா அவங்களோட அந்த பொண்ணை நான் மாறிடுவேன்னு சொல்லி அது கதைச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பெத்தவங்களும் அந்த பொண்ணும் அந்த பேயின்ற கதையை கேட்டுட்டு, அச்சச்சோ, இது ஏதோ பொல்லாத சாத்தானா இருக்கும் போலையே, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி 3 பேரும் கலந்து ஆலோசிச்சு கொண்டு இருந்தாங்களாம். கொஞ்ச நேரத்தில் அந்த பறவை வேற, இந்த பொண்ணும் டக்கண்டு எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை, நீங்கள் என் அம்மா அப்பாவே இல்லை, நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லி அந்த பறவைக்கு முன்னால் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு போகலாம். இந்த பறவையும் போயிட்டு, அச்சச்சோ, ரொம்ப கவலைப்படாதீங்க, அவ ஏதோ கோவத்தில் சொல்லிட்டா, அவ போனாலும் பரவாயில்லை, நான் போய் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன்னு அந்த பறவை சொல்லிச்சான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த பொண்ணு திரும்பி வந்துட்டாளாம். அப்போத்தோ அம்மா அப்பாவுக்கு விளங்கிச்சு, தங்களோட பொண்ணு சாமியாரை கூப்பிட போட்டா, இது பொண்ணு இல்லை பேயின்னு.
அம்மா கோவமா ஏதோ கதைக்க இந்த பேய்க்கு கோவம் வந்து தாயே காலால் உதைய ஆரம்பித்தான். அப்போ அந்த இடத்துக்கு சரியாக சாமியார் வந்து மந்திரத்தை போட்டுடணும். அந்த பேய் தன்னோட உருவத்துக்கே வந்துச்சான். அந்த உருவத்துக்கு வந்த அந்த பேய் அவங்கள பார்த்து சொல்லிச்சான், நான் உங்கள் பொண்ணையை விட உங்களை நல்லா பார்த்துக்குவேன், எனக்கு உங்களை எல்லாரையும் பிடிச்சிருக்கு, தயவு செய்து என்ன உங்கள் பொண்ணாக வச்சுக்கங்கன்னு சொல்லி. அதுக்கு அந்த வீட்டுக்காரர், அப்படியெல்லாம் முடியாது, நீ எங்கள் பொண்ணு இல்லை, சாமியாரே இந்த பேயை ஏதாச்சும் செஞ்சு இந்த இடத்த விட்டே கொண்டு போயிடுங்க, அப்படி இல்லைன்னா இந்த பேயை இங்கேயே அழிச்சிடுங்கன்னு சொல்லி சொல்லிச்சிடா. சொல்லி நேரத்தால் அந்த சாமியார் மந்திரங்கள் கூட ஆரம்பிச்சதுல அந்த பேய் அந்த இடத்துலையே திரும்பியும் பறவையாக மாறிடுச்சான். அந்த பறவைக்கு அந்த சாமியார் சொன்னாராம், நீ எவ்வளவு பேரை கொலை செஞ்சிருப்ப, இப்போ உங்கள் சக்திகளை எல்லாம் பறித்து நான் உன்னை பறவையாகவே மாற்றிட்டேன், நீ இனி எல்லாருக்கும் போய் நல்லது பண்ணணும், எல்லாருக்கும் போய் செய்கிற நல்ல காலம் மாத்திரம்தான் உனக்கு நீ பாவம் மன்னிப்பே கிடைக்கும்னு சொல்லி சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு வந்து, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களோட இனி அன்பாக இருப்பேன்னு. அதுக்கு அந்த பேரண்ட்ஸும் சொன்னாங்களாம், சரி செல்லக்குட்டி, நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்னு.